வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஷ் இன்ஃபோ தமிழ். இன்றைய வீடியோல ஒரு பெட்ரோல் பங்க், அதாவது ஃபியூவல் ஸ்டேஷன் நாம எப்படி சொந்தமாக ஆரம்பிக்கலாம், என்னென்ன ப்ராசஸ், எளிமையான வழி என்ன என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்க 2 வழிகள் இருக்கு. 1 ஆயில் கம்பெனி டீலர்ஷிப் அப்ளை பண்ணுவது, 2 பிரைவேட் லேண்ட் லீஸ் கொடுத்து கம்பெனி செட்டப் பண்ணுவது. முதல்ல டீலர்ஷிப் பற்றி பார்ப்போம். இந்தியாவில் IOCL, BPCL, HPCL மாதிரி பெரிய ஆயில் கம்பெனிஸ் தான் டீலர்ஷிப் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு வருடமும் சில மாதங்களுக்கு டீலர்ஷிப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ல எந்த மாவட்டத்துல எந்த இடத்துல புதிய பெட்ரோல் பங்க் தேவைன்னு கிளியர்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நாம எலிஜிபிளா இருந்தா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி 21 வயது முதல் 60 வயது வரை இருக்கணும். மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கணும். குறைந்தது 1600 முதல் 2200 ஸ்கொயர் ஃபீட் வரை லேண்ட் இருக்கணும். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 15 முதல் 35 லட்சம் வரை எதிர்பார்க்கணும். லொகேஷனை பொறுத்து மாறும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு அப்புறம் கம்பெனி வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ, லேண்ட் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஃபைனல் அப்ரூவல் கிடைச்சாதான் உங்களுக்கு டீலர்ஷிப் அலர்ட் ஆகும். இப்போ செகண்ட் ஆப்ஷன் லீஸ் மாடல். உங்ககிட்ட மெயின் ரோடுக்கு அருகே இருந்த ஒரு நல்ல இடம் இருந்தா அதன் லேண்டை ஆயில் கம்பெனிக்கு லீஸுக்கு கொடுக்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க பெட்ரோல் பங்க்ஸ் நடத்த வேண்டியதில்லை. கம்பெனி தானே செட்டப் பண்ணும். நீங்க ஒவ்வொரு மாதமும் ரெண்ட் மட்டும் பெறுவீங்க. இது மிகவும் சிம்பிள் அண்ட் டென்ஷன் ஃப்ரீ ஆப்ஷன். லேண்ட் ரெக்வயர்மெண்ட் 100 ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்கணும். லாரி, பஸ் ஈஸிலி டர்ன் ஆகிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும். ஹைவே அல்லது மெயின் ரோட்ல லொகேஷன் இருந்தால் தான் அப்ரூவ் ஆகும். இப்போ டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஆதார், பான், லேண்ட் டாக்குமெண்ட், பட்டா, சிட்டா, EC, NOC ஃப்ரம் லோக்கல் அத்தாரிட்டி, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் ப்ரூஃப். பெட்ரோல் பங்க் செட்டப் ஆன பிறகு மந்த்லி ஏர்னிங் எப்படி இருக்கும்? மந்த்லி ப்ராஃபிட் லிட்டருக்கு 3 முதல் 5 ரூபாய் வரை இருக்கும். ஆவரேஜ் சேல்ஸ் 1 லட்சம் லிட்டரா இருந்தா ப்ராஃபிட் 3 முதல் 5 லட்சம் வரை வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது லொகேஷன் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து மாறும். பெட்ரோல் பங்க் வைக்கலாமா இல்லையா என்பதை முடிவு பண்ணுவதற்கான முக்கிய டிப்ஸ்: டிராஃபிக் டென்சிட்டி இருக்கும் இடம் தேர்வு செய்யவும். ஸ்கூல், காலேஜ், டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் அருகில் இருந்தா நல்லது. லேண்ட் டாக்குமெண்ட் கிளியரா இருக்கணும். பேங்க் லோன் அவைலபிள் ஆனால் 20 முதல் 30% ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் வைத்திருப்பது நல்லது. சோ நண்பர்களே, பெட்ரோல் பங்க் சொந்தமாக வைப்பது கஷ்டமில்ல. சரியான தகவலும் சரியான ஸ்டெப்பும் இருந்தா ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.